இன்றைக்கி ஹஸ்பண்ட் பர்த்டே அதுவுமா இப்படி சமையலை சொதப்புவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எஸ், இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அவருக்கு நான் என்னென்ன சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டெசர்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஓட்ஸு, நட்ஸ் எல்லாமே போட்டு தென் சியா சீட்ஸ்லாம் போட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி கொஞ்சம் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஹனி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சிடணும். தென் மார்னிங் இதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா ரவா இட்லி ஸ்டஃப்டு வித் பொட்டேட்டோ பண்ணியிருந்தேன். இந்த டிஷ் தாங்க பெரிய சொதப்பலாகிருச்சு. ஒரு 70% தான் சக்ஸஸ் ஆச்சு. அந்த ஸ்டஃப் பண்ண மோல்டில் அந்த டம்ளரில் நல்லா நான் ஆயில் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அது அப்படியே ஒட்டிருச்சு. ஸோ எனிவே டேஸ்ட் நல்லா தான் வந்திருந்தது. ஓரளவுக்கு 50% சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஸோ சாப்பிட்டோம். தென் ஆஸ் யூஷுவல் பருப்பு சாம்பார் பொரியல்லாம் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பர்த்டே அதுவுமா ஒரு சொதப்பல் டிஷ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. டேஸ்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. சாப்பிட்டு திருப்தியாக. தென் அந்த பொட்டேட்டோ இது மீதி இருந்தது. ஸோ அதை நான் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி பண்ணி அது தனியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் எங்களோட வீட்டில். தென் டின்னருக்கு சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். ஸோ பர்த்டே அதுவுமா நம்ம ஸ்டைலில் எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.